ஜோஷ் ஹார்ட்ஸூல் இந்த ஐபிஎல் 2025 ஆர்சிபிக்காக ஆடுவாரா மாட்டாரா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பக்கூடாதா இப்படின்னு ஒவ்வொரு ஆர்சிபி ஃபேன்ஸோட மனசுலையும் கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. யாராவது ஏதாவது சோர்ஸ்னு எழுதி போட்டால் கூட நம்பிடுறாங்க. இப்போ வரைக்கும், அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது மே 15 2025 நைட்டு ஒரு 11:45 வாக்கில் இருக்கும். ஆனாலும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேஷ்லூட் வருவாருன்னு ஒரு இடத்துல கிசு தான் பார்க்க முடியுதே தவிர கன்ஃபார்மாக தெரியலை. வீடியோ காலில் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, ஹேஷ்லூட் வருவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியலை. பட் இந்த வீடியோவில் ஹேஷ்லூட் வராதது ஆர்சிபிக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனால் அதை தாண்டி ஆர்சிபி ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான செய்தி இதில் காத்துக்கிட்டு இருக்கு, பாருங்கள். அப்புறம் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் யாருன்னு கொஞ்சம் லைட்டாக அரச பரசலாக காதுகளில் விழுது, கன்ஃபார்மும் பண்ணவும் முடியுது. ஸோ அவங்கெல்லாம் யார் பட்லருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஜிடி அவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, குசல் மெண்டிஸ். ஸோ இப்போது ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த டீமோட விக்ட்ரிக்கு அண்ட் அந்த டீமு தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்களே அதுக்கெல்லாம் உதவுவாங்களா அப்படின்னு நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் அணிக்கு எந்த அளவுக்கு சாதகம் பாதகம் பலம் பலவீனம் எல்லாத்தையும் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஆனால் நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்த சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 அண்ட் உங்களோட டீம் என்ன அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், விஜய்னு சொல்லிட்டு ஜேக்கப் டிஃபே வந்து எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், குட் ஆப்ஷன், கண்டிப்பாக அது நல்ல ஆப்ஷனு, எடுத்துக்கிறேன். ஆனால் எந்த டீம் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோவில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்களை பற்றி தான் வந்து பேச போகிறோம். எந்தெந்த டீம் யார் எடுத்துருக்காங்க, என்னென்ன போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் பேச போகிறோம். அப்புறம் இன்றைக்கி சாயங்காலம் ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடக்க போகிற மேட்சோட ப்ரிவ்யூ வரப்போகுது. ஏன்னா நாளையிலிருந்து ஐபிஎல் 2025 திரும்பவும் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுனால பேசுவோமா. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய அப்டேட்ஸுக்கும் ஐபிஎல் பற்றின வீடியோஸும் வந்துக்கிட்டு இருக்குது, பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் பற்றின வீடியோ பார்க்க வந்துருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவில். அதில் நான் ஆர்சிபியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கதைனா, முன்ன சொன்னது தான், ஜோஷ் ஹார்ட்ஸூல் வந்து வருவார் ஆடுவார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆர்சிபியோட ஹேண்டில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேயர்ஸும் ப்ராக்டிஸுக்கு வந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோஸ்களை பார்க்க முடியுது. விராட் கோலி வந்துட்டார், அப்புறம் இங்கிலாண்டோட ட்ரியோ ஃபில் சால்ட், லியம் லிவிங்ஸ்டன், பெத்தல் இவங்கெல்லாம் வந்தாச்சு. சரி, பெத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுவார், ஒரு பிளே ஆஃப்ஸுக்குலாம் இருக்க மாட்டார். ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. பட் ஜோஷ் ஹார்ட்ஸூல் வரதை ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறாங்களா, இல்லை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா விடமாட்டுறாங்களா அப்படின்னு தெரியலை. ஏன்னா அவரும் சரி ஸ்டார்க்கும் சரி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடையாது, அஃபீஷியலாக எந்த தகவலும் கிடையாது. உங்களுக்கு நான் வந்து வேணால் ஃபேக் நியூஸஸ் வேணால் கொண்டு வந்து கொடுப்பேன், ஜோஷ் ஹார்ட்ஸூல் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. பட் அஃபீஷியலாக இது வரைக்கும் எந்த விதமான செய்தியும் வரலை. ஆனால் நான் உங்களுக்கு ப்ரிவியூவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா, ஜோஷ் ஹார்ட்ஸூல் வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு வேளை வந்து ப்ரிவியூவிலையும் சொல்ல முடியலன்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப் இருக்குது, நான் அதில் சொல்கிறேன். பட் ஜோஷ் ஹார்ட்ஸூல் வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்சிபி ஆயிடுவாங்க. பட் ஆனால் ஒன்று பாருங்களேன், இப்போ நாளைக்கு மேட்ச் வச்சுட்டு இன்ன வரைக்கும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் யார் இல்லைனா வந்து ஜோஷ் ஹார்ட்ஸூல் தான் ஆடுவாரன்னு சொல்லாமல் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் ஜோஷ் ஹார்ட்ஸூலுக்கு பதிலாக வில்லியம் ஓவருக்கு கெயில் ஜெமிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பஞ்சாப் கிங்ஸு உருவிட்டாங்க, அப்புறம் எல்எஸ்ஜி உருவிட்டாங்க. அவங்கள விட ஆர்சிபிக்கு தான் தேவை. பட் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் என்ன பிளானில் இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஜோஷ் ஹார்ட்ஸூல் பற்றின விஷயங்களை வந்து ரொம்பவே ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. பட் இந்த ஐபிஎல் 2025 சஸ்பென்ஷன் ஆனதுக்கப்புறம் அதிகம் பேசப்பட்ட பிளேயர்னால் ஜோஷ் ஹார்ட்ஸூல் தான். ஆர்சிபிக்கு இது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம் இல்லை, பட் இதுதான் நெசம். அடுத்தது ஃபில் சால்ட், லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் 2025 முழுக்க ஆர்சிபிக்கு ஆடுவாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆமாம், டீம் முதல்ல இருக்கணும், ஓகேங்களா. பாதிலே போகிறது, நான் முக்கால்வாசி ஆடிட்டு போகிறதெல்லாம் இருந்தால் அது செட் ஆகாது. அப்புறம் பெத்தல் போயிடுவார், ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் சப்போர்ட் இருக்குது, நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆடுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை, அதனால் அவங்களுக்கு ஸ்கில்லு டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த ஐபிஎல் 2025 முழுக்க ஆடி கொடுத்து தான் போவார். அவர் நேஷனல் டியூட்டியை வந்து அவங்களோட போர்டே நீங்கள் ஆடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொமாரியோ ஷெப்பர்ட் இங்கே ஐபிஎல் முழுக்க ஆடுவார்னா, அந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸில் ருத்தர்ஃபோர்டும் ஐபிஎல் முழுக்க ஆடுவார். இந்த செய்தி தான் ஒவ்வொரு கிரிக்கெட் போர்டுகிட்டேருந்தும் பிசிசிஐ எதிர்பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் ஒரு கிரிக்கெட் போர்டு
நெவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் இங்கே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரஜத் படிடார் வந்து கொஞ்சம் அடிபட்டிருந்தார்ல, அவருக்கு ஒரு 10 நாள் ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்க முடிஞ்சுது. பட் அந்த 10 நாள் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து எந்த மேட்சும் அவர் மிஸ் பண்ண மாட்டார், ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு கேப்டனை கொண்டு வந்து திரும்பி இன்னொரு கேப்டனை மாற்றுறது பாதியிலே, திரும்பி அந்த கேப்டனை விட்டு போன இடத்துலேருந்து திரும்பி இன்னொரு கேப்டன் வந்து அது வேணாம், அது சரிப்பட்ட வராது. ரஜத் படிடாரும் இப்போ ஃபுல்லி ஃபிட்டுங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. ஸோ ஹாப்பியான ஒரு விஷயம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம், கலங்காதே அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஜிம்மி ஆண்டர்சனாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் நெட்ரவால்கரை வந்து ட்ரை பண்ணலாமே சொன்னாங்க. நெட்ரவால்கர் வந்து நியூ பாலில் போட்டுருவார், டெத் ஓவரில் போடுவாரா வாய்ப்பு இருக்குது. பட் ஆண்டர்சனோட ஸ்விங்கு அவரோட பேஸும் வந்து பேஸ் மீன்ஸ் ஸ்விங் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட பேஸ் பெருசாக இருக்காது. பட் இந்த ட்ரை கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக அடித்து வெளுத்து விட்டுருவாங்க. ஓகே, அதனால் ஆண்டர்சனை மேபி ஒரு புவனேஸ்வர் குமார் இருக்கும்போது இன்னொரு ஆண்டர்சன் தேவைப்படாதுன்னு நான் நம்புகிறேன். பட் நெட்ரவால்கர் நல்ல சாய்ஸ். ஓகே, அவர் கொஞ்சம் மாதிரி ஸ்விங் பண்ணுவார், கட்டர் போடுவார் டெத் ஓவர்ஸ்லையும். ஸோ நல்ல சாய்ஸ் தான். அந்த கமெண்ட் பண்ண மகான் ஒருவேளை அது நடந்ததுன்னா நீங்கள் வேறு லெவல்மா. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இதுதான். பஞ்சாப் கிங்ஸ் வந்து லாக்கி ஃபெர்குசனுக்கு தான் காயமாச்சா, அதனால் கெயில் ஜெமிசனை வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. கெயில் ஜெமிசனோட பேரை நம்ம அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தோம். இப்போ யுஸ்வேந்தர் சஹல், ஹர்தீப் சிங், வைஷக் விஜயகுமார் இருக்கிறாங்க. இவங்க கூட கெயில் ஜெமிசன் பவுலிங் போட போகிறாரு. நல்ல பிக்கு தான். பார்ப்போம். கெயில் ஜெமிசன் ஆல்ரெடி ஆர்சிபியில் இருந்தாரா, ரொம்ப ஹைப் இருந்துச்சு. சிஎஸ்கே ஒரு தடவை எடுத்துருந்தாங்கல்ல. ஓகே, பார்ப்போம். இன்னும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பீரியடில் தான் உள்ளே வராரு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு பிளே ஆஃப்ஸில் கண்டிப்பாக தேவைப்படுவார். குஜராத் டைட்டன்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ருத்தர்ஃபோர்டு ஃபுல்லாக ஆடுவார்னு சொல்லியாச்சு இந்த ஐபிஎல் முழுக்க. அதனால் அவங்களுக்கு மிடில் ஆர்டர் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜாஸ் பட்லர் வந்து பிளே ஆஃப்ஸுக்கு இருக்க மாட்டார், லீக் மேட்சோட ஆடிட்டு அவர் கிளம்பிடுவாருங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்ரீலங்காவோட விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின் வந்து மயங்க் யாதவ் இன்ஜுரி. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் அவர் T20 வேர்ல்டு கப்புக்கு சேர்க்கணும்னுலாம் சொல்லும்போது இன்ஜுரின்னு சொன்னேன். ஆனால் என்ன எல்லாரும் வந்து இல்லை உனக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்க. இப்போ மயங்க் யாதவ் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் என்ன 2 மேட்ச் என்னமோ தான் ஆடி இருந்தார். போன ஐபிஎல்ல 4 மேட்சஸ் என்னமோ தான் ஆடி இருந்தார். இப்போ இன்ஜுரியில் கிடக்கிறாரு. இப்போ அவருக்கு பதிலாக வில்லியம் வாரோருக்கு எடுத்துருக்கிறாங்க. ஆனால் எல்எஸ்ஜிக்கு வில்லியம் வாரோருக்கு எதுக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. எல்எஸ்ஜிக்கு வில்லியம் வாரோருக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுவார்? இப்போது பிளே ஆஃப்ஸுக்கு மேலே தான் அப்படின்னா நிக்லஸ் புரான், மார்க்ரம் எடுத்துருவாங்க. அப்போ மில்லரு, அப்போ வில்லியம் வாரோருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பிளே ஆஃப்ஸ் போகணும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜியில் ஓவர்சீஸ் பிளேஸுக்கு இடமே கிடையாது. அதுவும் ஷமர் ஜோசப்லாம் உட்கார வச்சுட்டு தான் ஆடினாங்க. இப்போ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சரித் அசலங்காவை உள்ளே கொண்டு வரதா பேசிகிட்டு இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு சரித் அசலங்கா, லசித் மலிங்கா வருவாரா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து வில் ஜாக்ஸு அவரும் போயிடுவார், ரயன் ரெக்கல்டன் அவரும் போயிடுவார். அப்படிங்கிறதுனால பேர்ஷோ, கிளீசன் வந்து இவங்க சைன் பண்ணுறதா பேச்சுக்கள் அடிபட்டிருக்கு. நேற்று நம்ம பேர்ஷோட பேரை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தோம். இத்தனைக்கும் பேர்ஷோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஆமாம் இவர் போகலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தோம். பஞ்சாப் கிங்ஸ் தான் நம்ம வந்து கிளீசனை வந்து தெரிவிச்சிருந்தோம். ஆனால் கிளீசன் இங்கே இவங்க சைன் பண்ணுறாங்கன்னா பார்ப்போம், ஏதாவது ஒரு காரணம் இருக்க தான் செய்யும். பேர்ஷோவை சைன் பண்ணாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போது கெயில் ஜெமிசன், குசல் மெண்டிஸ், அப்புறம் வில்லியம் வாரோருக்கு, பேர்ஷோ, கிளீசன், சரித் அசலங்கா இவங்கெல்லாம் சைன் பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் செம்ம ஃபார்மில் இருப்பாங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஜெமிசன் வந்து இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆவாரா? இப்போ குசல் மெண்டிஸோ அப்புறம் வில்லியம் வாரோருக்கோ இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து முக்கியமான நேரத்தில் வராங்க, பிளே ஆஃப்ஸுக்கு நெருங்கின நேரத்தில் வராங்க, பிளே ஆஃப்ஸுக்கு வராங்க. ஸோ அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குது, நல்லா விளையாடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து இந்த ஃபார்ம், அதுவும் முக்கியமாக T20லாம் ஃபார்ம் மேட்ரே கிடையாது. ஓகேங்களா, அது ஒயிட் பால்லையும் ஃபார்முங்கிறது மேட்ரே கிடையாது. ஏன்னா ஒரு ஓடிஐ எடுத்துக்கிட்டீங்களும் சரி தான், நீங்கள் ஐபிஎல்ல ஒரு T20 கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஐபிஎல்லே வேறு. ஓகேங்களா, டோட்டலாக ஐபிஎல்லே வேறு. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் 5 மேட்ச் டக் அவுட் அப்படின்னா 6வது மேட்ச்சில் வந்து 100 அடிப்பாங்க. ஆமாம், அப்படி தான் இருக்குது இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்டில். நீங்கள் யாரையும் ப்ரிடிக்ட் பண்ணிட முடியாது. அவங்க என்ன மாதிரியான ஷாட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க என்ன வீக்னஸ், இதை நம்ம பார்த்து சொல்லாமே தவிர அவங்க யார்கிட்டையும் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இப்போ பார்க்காதீங்க. இந்த லெவலில் அடிப்பாங்க, இவ்வளோ தான் அடிப்பாங்கன்னு. சில பிளேயர்ஸ் இருக்காங்க 30 ரன், பட் ஆனால் சில பிளேயர்ஸ்லாம் நீங்கள் கன்சிஸ்டன்சிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க வந்து டமால் டுமில்னு அடிப்பாங்க, பட் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ ரன் தான் எதிர்பார்க்க முடியாது, அடிப்பாங்க. இந்த அளவுக்கு தான் இப்போ ஐபிஎல் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இப்போ எடுத்தவங்கலாம் கண்டிப்பாக முதல் பால்லேருந்து முதல் மேட்ச்லேருந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். இது போக இப்போ கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸை பற்றி ஆஹா ஓன்னு சொன்னாங்க. ஐபிஎல் 2025 ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டு வந்துடுங்க, நாங்கள் ஃபுல் சப்போர்ட்னு சொன்னாங்களா?
பட் இங்கே கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா 8 பிளேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், IPL 2025 வந்து மே 25ஓட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போது உங்கள் நாட்டில் நடக்கிற பிரச்சனையினால அது ஜூன் 3 வரைக்கும் போகுது இந்த IPL. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு ICC கப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். நாங்களும் UKக்கு போயிட்டு அந்த கண்டிஷன்ஸை பழகணும். எங்களுக்கு ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாங்கள் NOC எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 8 பிளேயர்ஸ் பிளே ஆஃப்ஸ் ஆடாமலே போகிறாங்க. KG ரபாடா குஜராத் டைட்டன்ஸ் வந்து, பட் அவர் இல்லாமலே அவங்க பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஏடன் மார்க்ரம் பிளே ஆஃப்ஸ் போனால் கண்டிப்பாக பெரிய ஒரு இழப்பு LSGக்கு. அப்புறம் மார்க்கோ ஆன்சன் பஞ்சாப் கிங்ஸில் எப்பா நியூ பால் நல்லா போடுவார், கொஞ்சம் பேட்டிங் ஒரு 30 ரன் எடுத்து கொடுப்பாரு, பெரிய இழப்பு. ஸ்டப்ஸு அப்பா அங்கே அக்ஷர் பட்டேல் ஸ்டப்ஸு அப்படின்னு தான் டப்புன்னு வாய் வரும். இப்போ ஸ்டப்ஸு போகிறாருன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் எடுக்க போகிறாங்க புரியலை, தெரில. பட் ஆனால் பெருத்த அடி டிசியை பொறுத்த வரைக்கும். இங்கிடி வந்துடுவார், பிளே ஆஃப்ஸ் ஆடாமல் போயிடுவார். ஆனால் அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சிருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எடுக்கல. வேன்மல்ரே SRH இல்லை, SRHலாம் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. ரயன் ரெக்கல்டனு அப்புறம் பாஷ் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு. இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதாவது தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, விரைவில் கண்டுபிடிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது சரித்திரத்தில் அது சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு இல்லை சார் நாங்கள் ஆடிடுறோம் சார், ஃபுல் சீசனும் நாங்கள் ஆடி கொடுத்துட்டு போகிறோம் சார், பரவாயில்ல சார்னு போவாங்க. ஏன்னா கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து SA20 தான் முக்கியம்னு சொல்லிட்டு நியூசிலாந்துக்கு டெஸ்ட் சீரிஸ் ஆட அவங்களோட முன்னணி பிளேயர்ஸ்லாம் அவங்க அனுப்பவே இல்லை. பட் இப்போ பாருங்கள், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு IPLோட நேஷனல் டியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை போகிறாங்க. பைலிட்ரல் சீரிஸ் வேறு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படிங்கிறது வேறு. அப்புறம் கிரீம் ஸ்மித்து ஜெய்ஷாக்கு ரொம்ப க்ளோஸு. நான் எப்படியாவது பேசி ஆட வச்சிருவாங்கன்னு நினச்சேன், இல்லை எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். கிரீம் ஸ்மித் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு போல். நான் நினச்சேன் ஒத்துப்பாங்க, கடைசியாக ஒரு வகையில் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னும் பாருங்கள், இன்னும் 4 இருக்குது. எப்படியும் டிக்கெட் போடுறது வந்து 3 நாளைக்கு முன்னாடி போடுவாங்க, அப்புறம் ஒரு 4-5 நாள் இருக்குது, ஓகேங்களா. 5 நாள் இல்லை, ஒரு 4 நாள் வரைக்கும் இருக்குது. ஏதாவது மாற்றம் வரலாம், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த நாளுக்கு அறிவிக்கலாம். நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் நிறைய கொத்திட்டாங்க, ஃபின்னாலெலாம் இருக்கார், இது போக டீம் சைஃபோர்ட் இவங்களாம் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா பிளேயர்ஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்கன்னா 10 நிமிஷம் காவலாம் எடுக்கல. அப்புறம் அந்த நெட்டில் இருக்கர் இவங்களாம் இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த IPL 2025 எல்லா டீம்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு லெசன். இப்படி ஒரு நிலைமை வரும், அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சொல்கிறேன், இப்போ நிறைய டீமோட காம்பினேஷன்ஸ் மாறுது, அதாவது டாப் 6 இருக்கக்கூடிய டீம்ஸோட காம்பினேஷன் மாறுது. இதன் மூலமாக அந்த பிளே ஆஃப்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆக போகுது, பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ அஃபெக்ட் ஆக போகுது, ஃபைனல் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் RCBக்கு அந்த பிரச்சனை நம்ம நினச்சோம், அது ஒரு மாதிரி சரியான மாதிரி லைட்டாக தெரியுது. மும்பை இந்தியன்ஸ் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டை சரியாக அமைச்சிட்டாங்கன்னா, அதான் இப்போ ராபின் மில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸு. ரயன் ரெக்கல்டன் போய்ட்டுனா இப்போ ராபின் மில்ஸ். பட் ராபின் மில்ஸ் இன் பிளே ஆஃப்ஸ் அண்டர் ப்ரெஷர், பெரிய மேட்ச், பெரிய ஒரு கேள்வியோட நாங்கள் வைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பேர்ஷோ மும்பை இந்தியன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சரியா? ஏன்னா பேர்ஷோ வந்து அவருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பிரச்சனை இருக்குது. பட் போன வருஷம் IPL திடீர்னு ஒரு 100 ரன் அடித்தார். எனக்கு பேர்ஷோ வேர்சஸ் ஸ்பின்னுங்கிறது பிரச்சனை. பட் அதான் சொன்னால அந்த ஃபார்ம் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வைங்க. பட் ஒரு 50-50 வேணால் வச்சுக்கலாம், ஓகேங்களா. பாருங்கள். பட் RCB ஃபேன்ஸ் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க, RCB நண்பா நண்பீஸ். ஏன்னா உங்களுக்கு பெத்தல், சால்ட்டு, லியம் லிவிங்ஸ்டனு, டிம் டேவிட், இதில் பெத்தல் போயிடுவார். பட் ஆனால் ஒரு 3-4-5 பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானவங்க. எப்படி நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில் நிறைய அப்டேட்ஸ்களோட உங்களை அடுத்தடுத்து நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் ப்ரிவ்யூ வருது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பப்பியா?